அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே தேடிட்டு இருக்க ஒரு அப்டேட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைவித்ரி ஆட்ஸ் என்ற ஒரு நிறுவனம் வந்து செயல்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து முடக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த நிறுவனம் வந்து மீண்டும் வந்து வருமா? வராதா? வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த நிறுவனத்தில முதலீடுகள் வந்து செய்திருக்காங்க. இதன் பேரில வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில வழக்குகள் வந்து இருக்கு. இந்த வழக்கெல்லாம் என்ன நிலையில வந்து இருக்கு? சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்டேட் குடுத்துருக்காங்க? இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து புதிய பொலிவுடன் வந்து பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே 1ஆம் தேதியிலிருந்து செயல்படும் அப்படின்ற மாரி சக்தி ஆனந்த் அவர்களும் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் குடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில நெறைய பேர் இவருக்கு வந்து பிடிக்காதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்து மீது புகார்கள் வந்து தெரிவித்திருக்காங்க அப்படின்ற மாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து மேல்முறையீட்டு வந்து இட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த நிறுவனம் செயல்படும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. நீதிமன்றம் என்ன தகவல் குடுத்துருக்காங்க. அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைவித்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பட்டு வந்தது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே 30,00,000 பேருக்கு மேல வந்து இதில வந்து செயல்பட்டு வராங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விளம்பரங்களை வந்து பார்ப்பதன் மூலமாகவும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்களை வந்து சேர்ப்பதன் மூலமாகவும் நெறைய பணங்களை வந்து நீங்க வந்து ஈட்டலாம் அப்படின்ற மாரி இந்த நிறுவனம் ஒரு ஆஃபர வந்து குடுத்துருந்தாங்க. இதில நெறைய பேரு சேர்வதற்கும் நீங்க வந்து முன்பணங்கள வந்து கட்டி தான் நீங்க வந்து சேர்ற மாரி வந்து இருக்கும். அதே மாரி தான் இந்த ஆப் மூலமாக வரக்கூடிய விளம்பரங்களை பார்ப்பதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 5லிருந்து ரூ. 1000 வரைக்கும் நீங்க வந்து ஈட்டலாம் அப்படின்ற மாரி வந்து குடுத்திருந்த நிலையில, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இதில வந்து ஒவ்வொரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கு 1,00,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பணங்கள வந்து மோசடிகள் வந்து செய்றாங்க. நெறைய ஃப்ராடுகள் வந்து இதில வந்து நடக்குது அப்படின்ற மாரி இந்த நிறுவனத்து மீது நெறைய புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில, திடீர்னு Google Play Storeலருந்து நீக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் முடக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில இப்போ வழக்கு போயிருக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற மாரி தான் நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தின் அடிப்படையில வருகின்ற மே 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, புதிய பொலிவுடன் இந்த நிறுவனம் செயல்படும் அப்படின்றத சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் குடுத்துருக்காரு. இருந்தாலும் இது வருமா? வராதா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, இழந்தவர்களுக்கெல்லாம் பணங்கள் வந்து கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பணங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் வரும் அப்படின்றத நீதிமன்றம் இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பணங்கள மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி குடுத்துருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பணங்கள் ரிட்டர்ன் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விரைவில் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றத சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.